ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன். இன்னைக்கு குட்டீஸ் எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். ஸோ 2 எக்கு போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஸ்வீட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டை விட மகாக்கெல்லாம் சால்ட்டியாட்டு இருக்கிறது தான் பிடிக்கும். அதனால உப்பு போட்டிருக்கேன். பால், ஸோ உங்களுக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சுகர் போட்டுக்கலாம். சுகர் போட்டுட்டு கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம், சினமன் போட்டுக்கலாம், பெப்பர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பைசி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மாதிரி பண்ணலாம். ஸோ கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சில்லி பவுடர். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து குட்டீஸுக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நான் சீஸ் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு செஞ்சு காணிக்கிறேன். ஸோ ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற மொசரல்லா சீஸ். ஸோ சீஸை வந்து என்ன பண்ணுற மஹி, இப்போ ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க, ஓடிப்போங்க. ஸோ சீஸ் வச்சாச்சா, இப்போ வந்து இதை கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ உங்கள் பசங்க எப்படின்னு சொல்லுங்கள். மகாவும் மஹியும் வந்து எந்திரிச்சோன்னே நேராக வந்து ப்ளே ரூமில் வந்து உட்காந்துருவாங்க. ஸோ அவங்கள வந்து ப்ரஷ் பண்ண வைக்க முன்னாடி போதும்னு ஆயிரும். ஸோ உங்கள் பசங்க அதே மாதிரியான்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம சீஸ் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த எக்கில் வந்து கோட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கோட் பண்ணிவிட்டு இந்த தவாவில் வச்சிட போகிறேன். ஸோ என்னோடது வந்து ப்ரௌன் ப்ரெட், அதனால் கொஞ்சம் சோக்கிங் டைம் வந்து கொஞ்சம் நிறைய தடவை திருப்பி போட்டால் தான் சோக் ஆகும். ஸோ நம்மளோட ப்ரெட் வந்து இங்கே நம்மளோட ப்ரெட் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகும். அதுக்கு வேண்டிதான். ஸோ உள்ள சீஸ் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம்ல, அதனால் ஸோ மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் சீஸ் நல்லா கூசியாக ஆகும். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. கண்டிப்பாக குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே.